இது ஏன்டா கொண்டு வரீங்க? இது ஏன்? இது என்னத்துக்கு? என்னடா? பாதுகாப்புடன் செயல்படுவோம். அடுத்து இப்போ சூரியன் மேலே வர கட்டியும் பார்த்துட்ருவோம். சமைக்க போகிறோம். வெறித்தனமான சாப்பாடு. பாருங்க கோவை. இன்னைக்கு ஒரு புடி கோவை சொல்லும். பெல்லோட் வந்தா இங்கே ஃபிஷ் தெரப்பியெல்லாம் இருக்குது, ஃப்ரீயாக பண்ணிட்டு போகலாம். அதுதான் வேற மாதிரி ஃபிஷ் தெரப்பி காய்ஸ். கலஹா பஸ்ஸில் தான் போக போகிறோம். கஜன் முன்னுக்கு போயிட்டு இருக்காரு. அப்போது நாங்கள் இதுக்கப்புறம் நம்மளை கேம்பிங் ஸ்பாட்டில் போயிட்டு கூட்டிகிட்டு போகுது. இந்த சைனீஸ் சாமிக்காரவங்களாம் இருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான இடம் ஒன்று. ஆனால் இருக்கிறதுக்கு முதல்ல போயிட்டு அங்கே டென்ட்டை போடணும். ஏன்னா ரொம்ப இருட்டிருச்சா இருந்தால் நமக்கு ஒன்றும் செஞ்சுக்க இயலாது. அதனால் முடிஞ்ச அளவு குயிக்காக போவோம். பஸ்ஸும் ரெடி பண்ணிட்டேன் எடுக்கிறதுக்கு. முதல்ல டென்ட்டை வச்சுட்டு போகணும். அதனால் நமக்கு ஷீட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் அப்படியே அழகாக சன்செட் ஆகுது. நாளைக்கு காலையில் விட அழகான சன்ரைஸ் ஒன்று பார்க்கலாம். இப்போ கஜன் வந்து டென்ட்டை தூக்கிட்டு வர போகிறாரு. நான் ஃப்ரீயாக நடந்து போகலாம். கொஞ்சம் இலைக்குது, ஆனாலும் பிரச்சனை இல்லை. கால் சரியான வலி. ஏன்னா சீகிரியை சாரி சீக்கிரம் இல்லை, சிரிப்பாது. அன்றைக்கி இப்போ ஒரு 3-4 நாள் இருக்கும் சிரிப்பாது போயிட்டு வந்து. அப்போது அன்றைக்கி நான் மேலே ஏறி இறங்குற நேரம் ஒரு சின்ன கால் வலி ஒன்று வந்துச்சு. அப்போ இப்போது ரெஸ்ட் இல்லாமல் அப்படியே திரும்ப போகிறனால நடக்கிறதுனால லைட்டாக அது முழங்கால் வலிக்குது. இதனாலும் பிரச்சனை இல்லை, செஞ்சே ஆகிறோம். வேறு மாதிரி நல்லா கூலாக இருக்குது. நடந்து போகிறதுக்கும் நல்லா ரிலாக்ஸாக இருக்குது. எந்த ஒரு சூடும் இல்லை. கொஞ்சம் நடக்கிறது மட்டும் கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் தான். மேலே போய்ட்டு பார்ப்போம். கிளைமேட் வேற மாதிரி இருக்குது. இங்கே மேலே வர 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 தான் இது அழகு ரொம்ப கூட்டிகிட்டு போகுது. இந்த சைனீஸ் சாமிக்காரவங்களாம் இருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான இடம் ஒன்று. ஆனால் வியூ தான் வெறித்தனமாக இருக்குது. இந்த தான் கொக்கா கோலாலாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்களா இருந்தால் இந்த இடத்துல 5-10 ரூபாய்க்கு கொக்கா கோலா ஸ்ப்ரைட்லாம் இருக்குது, வாங்கிடலாம். மக்களே அவன் சும்மா கலாச்சிக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க மக்களே, அறிஞ்சுக்கணும். பாருங்க டைம் சரி. அப்போ 7 மணி. இப்போ தான் நாங்கள் பெல்வுட் வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணியிருக்கோம். இன்னமும் கொஞ்சம் தூரம் இருக்குது. எல்லோரும் விறகுலாம் எடுத்துகிட்டு கீழே இறங்குறாங்க. ஏன்னு தெரியல. இறங்கிட்டீங்க? சரியான காத்தா? ஓ என்னது டென்ட்? ஓ மேலே ஒருத்தர் டென்ட் அடிச்சு பசங்க கலட்டி கீழே வர பார்க்குறாரா? நாங்கள் இப்போ வந்து ரிஸ்க் எடுக்க போகிறோம். காத்தான். அப்போ நம்ம வந்து காற்றுல தான் இப்போ டென்ட் அடிக்க போகிறோம். ஏன்னா காலையில் வந்து சன்ரைஸ் வியூவை பார்க்குறதா இருந்தால் மேலே போயிட்டு ஆகணும். இப்போ இருந்தால் எல்லோரும் இறங்கிக்கிட்டு இருக்காங்க கீழே. காது கூடயா? தலைக்கு மேலே எல்லாம் சாமானியம் வச்சுட்டு இறங்குறாங்க. காத்தா? கேஸ் வந்து நம்ம வந்து சறுக்கிற ரோடு இல்லாமல் சறுக்காத ரோட்டில் தான் போக போகிறோம். கேஸ் நம்ம மேலே வந்துட்டோம். செம்ம காற்று. அப்போ
எப்படி இங்கே கேம்ப் பண்ண போகிறோன்னு தெரில. அந்த மாதிரி காற்று. மேலே இருந்தவங்க எல்லோரும் போயிட்டாங்க. அப்போ இப்போ நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். நானும் கஜன் மட்டும்தான். இந்த பக்கம் பார்த்தீங்களா இருந்தால் வேற மாதிரி வியூ காய்ஸ். ரொம்ப நேரம் கஷ்டத்துக்கு அப்புறம் ஒரு மாதிரி டென்ட்டை ப்ளேஸ் பண்ணியாச்சு காய்ஸ். வேற மாதிரி வியூ ஒன்று அந்த மாதிரி இருக்குது. காற்று சரியான மாதிரி. நான் காற்று அடிக்கிற நேரம் தான் இந்த டென்ட்டை போட்டது. இந்த பாருங்கள், டென்ட்டை போடுற வீடியோ போடுறேன். நம்ம ஒரு மாதிரி வியூ பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணி சொல்கிறதுக்கு வார்த்தையில் அந்த மாதிரி இருக்குது. மேலெல்லாம் அந்த இடத்துலலாம் டென்ட் போட்டுட்ருக்காங்க. அங்கே அவனுங்க அது மட்டும் இல்லை, நெருப்பு பற்றிட்டுருக்கானுங்க. அப்போது பற்றி எரிஞ்சிச்சா இருந்தால் அது எல்லா பக்கமும் அப்படியே பற்றி எரிஞ்சிடும். இதுக்கு முதல்லையும் இந்த இடம் ஒரு தடவை பற்றி எரிஞ்சிச்சு. அப்போது அவங்க டென்ட் போட்டிருக்கிறது வந்து அந்த பக்கத்தால். அப்போ நம்ம டென்ட் பண்ணியிருக்கிறது வந்து அந்த இடம். வேறு மாதிரி வியூ. கீழெல்லாம் அதெல்லாமே இந்த வேறு மாதிரி வியூ காய்ஸ். அப்போது நம்ம முதல்ல இந்த இடத்துல தான் டென்ட் பண்ணியிருந்தது. அப்போது காற்றுனால அந்த பக்கத்துக்கு போயாச்சு. நம்ம இதுக்கப்புறம் நம்மளோட சாப்பாடை ரெடி பண்ணணும். இப்போ கொஞ்சம் ஒரு மாதிரி கூதலாக இருக்குது. கூதல் காற்று ஒன்று தான் இருக்குது. அந்த பக்கத்தில் பார்த்தீங்களா தான் நிலா ஆனால் மேடை ஏறுறேன்ற மாதிரி நிலா அங்கே மேடை ஏறி நிற்குது. நான் இங்கேருந்து பாட்டு பாடிட்டுருக்கேன். வேறு மாதிரி வியூ காய்ஸ். நம்ம இப்போ இதெல்லாம் சரி, காலையில் சன்ரைஸ் ஆகிறது மட்டும்தான் தரமாக இருக்கும். அதோ நமக்கு இனி ஒன்றும் இல்லை. நம்ம கஜன் வந்து கால்வெளின்னு சொல்லி தூங்கிட்டு நோடி வீட்டில் ஒரு ஹீல் போட்ட மாதிரி ஒரு பாட்டா விற்கிது. அது மட்டும் வாங்கிடாதீங்க. வாங்கிட்டு வந்தால் அந்த புறங்கால் மட்டும் நோவுது. செருப்பு பெட்டர். சூப்பர். இப்போ நம்ம அடுத்து வந்து சமைக்கிறதுக்கு தான் இருக்குதுன்னா இதை கொடுத்த போகிறோம். ரெண்டே கொடுத்துட்டு தான் டும் டும் நல்ல ஒரு பாட்டுன்னு கேட்டுக்கிட்டு அடுத்து குளிர்றது தானே உங்களுக்கு? நார்மலாக இது வைக்க இது குளிரும் இல்லை? குளிரும். இன்றைக்கு என்ன நல்லா இங்கேயும் குளிரா, அதுவும் குளிர போகுது. சமைக்க போகிறோம். வெறித்தனமான சாப்பாடு. பாருங்க கோவை. இன்னைக்கு ஒரு புடி கோவை சொல்லும் பிறகு நானும் தானே சீலகாலம் உங்களை நம்பி வந்தேன்டா. எங்கடா இதெல்லாம் கூட்டிகிட்டு போனீங்களா? அதான் கோவை, இது உங்களுக்கு தான். காய்ஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்து சரியான மாதிரி குளிருது. இது எவ்வளோ குளிர் இருக்கும் ப்ரோ? தெரியல எவ்வளோ குளிர்னு. இப்போ நம்ம இதெல்லாம் கவர் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் செம்ம குளிர். ஜாக்கெட்லாம் போட்டாச்சு. கீழே இருந்தால் ஸ்லீப்பிங் பேக்கை போட்டு தூங்க போகிறோம் காய்ஸ். செம்ம குளிர் காய்ஸ். ஐயோ சாப்பிட முடிச்சாச்சு. இப்போ வந்து நமக்கு தூங்குறதுக்கு தான் இருக்குது. ஆனாலும் அந்த மாதிரி குளிர் காற்று இங்கே பாருங்கள். அப்போ இப்போ காலையில் வெள்ளனே எழும்பணும். அதனால் இப்போ வெள்ளனே தூங்கணும். குட் நைட். ஹலோ, குட் மார்னிங் காய்ஸ். இப்போது நல்லாவே விடிஞ்சிருச்சு. சரியாக நம்ம 5:30 மணிக்கு எழும்புனது. இப்போது இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம் சன்ரைஸாக காட்டியும். சரியான குளிர். இப்போ இன்னுமே காற்று.
பெரிய பாருங்க யார் வந்து இது இவங்க 2 பேரையும் கலைக்க சொல்கிறாரு. தண்ணி சொல்லி வைக்கின்றாலும்டா இவருக்கெல்லாம் குப்பையை போட்டு வச்சுட்டீங்களோ தெரியல 2 பேரும். இதான் நேற்று நைட் நம்ம டென்ட் பண்ணியிருந்த இடம். என்னதான் நெருப்பு போட்டிருந்தோம், அது இப்போ அணைஞ்சிருச்சு. இப்போ அணைஞ்சிருச்சுன்னா என்ன குளிர் இருக்குல்ல, அதுதான் செம்ம குளிர். அந்த பக்கத்தால் இன்னும் நிலா அப்படியே இருக்குது. இங்கே நிறைய பேர் வந்தாங்க டென்ட் போட்டு தூங்குறதுக்கு, எல்லோரும் பணியை போயிட்டாங்க. கஜன் இப்போ டீ கேவி போயிருக்காரு. அடுத்து இப்போ சூரியன் மேலே வர காட்டியும் பார்த்துட்ருவோம். வேற மாதிரி குளிர். ஆனால் இந்த வெயில் பட்டோன்னா அது எல்லாம் போயிடும், கண்டு போயிடும். அந்த வெயில் பட காட்டியும் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். காய்ஸ் இவங்க இழந்தாருக்கு படியன் காய்ஸ், ஏன்னா எல்லாத்துக்கும் பஞ்சு போடுறாங்க காய்ஸ். 30 வயசு அங்கிள் வயசு ஆயிடுச்சு. In this video. Guys, குளிரா குளிர், செம்ம குளிரா இருக்கு. ஃபுல்லாக சன்ரைஸ் ஆகி முடிஞ்சு அப்போது அது டீயை குடிச்சாச்சு. டைம்லெஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, பாருங்க இந்த இடம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. நீங்களும் வரலாம் பெல்வுட் வியூ பாயிண்ட்டுக்கு. கேம்பிங்க்கெல்லாம் வேறு மாதிரி. இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் வராங்க. அந்த கப்பல் வந்து ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்த கப்பல். கண்டிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் தான் இருக்கும் எனக்கு வரதுக்கு. பைக்கில் மாதிரியாக இருந்தால் பைக்லேயே வந்துடலாம். இந்த கீழே இந்த வாகனம் மாதிரி இருந்தால் பிரச்சனை இல்லை. பைக்கில் இருந்தால் ரொம்ப நல்லா நமக்கு குயிக்காக வந்துடலாம் அந்த இடத்துக்கு. அப்போது வந்தது ஒர்த் தான், வேறு லெவல் பிளேஸ், நல்லாயிருக்கு. கஜன் அங்கே போகிறாரு, என்ன செய்ய போகிறாரோ தெரில. நடந்துகிட்ருக்கோம் சட்டி பானையெல்லாம் கழுவுறதுக்கு. நம்ம அங்கே தூரத்தில் தெரியல இடத்துல தான் கேம்ப் பண்ணியிருந்தோம். இப்போ வந்து இதில் எல்லாத்தையும் கழுவணும். நம்ம அதனால் ஒரு தண்ணி இருக்க இடத்த தேடி போயிட்டுருக்கோம். தண்ணி அங்கே லேக்கில் இருக்குது, அது வந்து வேறு மாதிரி ஊற்ற. அப்போ அதனால் நம்ம இந்த பக்கத்தால் தண்ணி டேம் ஒன்று மாதிரி இருக்குது, அதால் தண்ணி வெளியில் போகுது. அந்த இடத்துக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே கப்பல்ஸ் வர இடம் தான். இந்தமாதிரி காட்டுக்கு தான் பதுங்கியிருப்பானுங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு இது சமைச்ச இந்த சட்டிகள் எல்லாத்தையும் கழுவுறதுக்காக வந்தோம். அப்படியே இருங்க ஒரு சாமான் காட்டுறேங்க. சரி வாரானுங்க ஏதோ என்ஜாய் பண்ணிட்டு போகிறதுன்னு சொல்லி சமைக்கிற சாமான் கொண்டு வரலாம். இது ஏன்டா கொண்டு வரீங்க? இது ஏன்? இது என்னத்துக்கு? கொண்டம் கொண்டம் பாதுகாப்புடன் செயல்படுவோம். பெல்வுட் வந்தால் இதெல்லாம் எடுத்துக்கோ, திருப்பி வீடு கொண்டு போயிருங்க. வாளியில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. வாளியை ஓட்டு எவ்வளோ தாங்காதுடா வெயிட். பெல்வுட் வந்து வாளியில் மீன் பிடிக்கிறாரு. தூண்டில் கலண்டா வாலி. பெல்வுட் வந்தா இங்கே ஃபிஷ் தெரப்பியெல்லாம் இருக்குது, ஃப்ரீயாக பண்ணிட்டு போகலாம். அதுதான் வேற மாதிரி ஃபிஷ் தெரப்பி காய்ஸ்.
சுற்றி வேற வீடு. ஃபிஷ் தெரப்பி வந்து இந்த இடத்துல தான். நாங்கள் இப்போ டென்ட்டெல்லாம் கழட்டிட்டு இருக்கோம். அடுத்த இடத்துக்கு கிளம்ப போகிறோம். இதோட நம்மளோட வீடியோ முடிக்கிறோம். பாய் பாய்.